துதிக்கிறேன் ஐயா. அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துவோம். திருத்துவ தேவனே, மூவரே ஒருவராய் வந்தவரே, அழகுள்ளவரே, 10,000ங்களில் சிறந்தவரே, என்னை போல ஒரு தெய்வம் இல்லை ராஜா. இந்த நாளை ஆண்டவரை ஆசீர்வதிங்க. பாடலை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வார்த்தை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா அதை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரை மாற்றுங்கப்பா. சிறேனா இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென். தேவனின் வசனம் எல்லாம் கூடமிடப்பட்டது, அவரை அண்டிக் கொள்ளும் யாவருக்கும் அவரே கேடகமா. அவரை அண்டிக் கொள்ளும் யாவருக்கும் அவரே கேடகமா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடும்போது இரக்கம் பெறுகின்றான். அதை அறிக்கை செய்து விட்டு விடும்போது இரக்கம் பெறுகின்றான். தேவனின் வசனம் எல்லாம் கூடமிடப்பட்டது, அவரை அண்டிக் கொள்ளும் யாவருக்கும் அவரே கேடகமா. உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுகின்றார். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுகின்றான். ஆபத்து நேரத்திலே அவரே துணை செய்கிறார். ஆபத்து நேரத்திலே அவரே துணை செய்பவர். தேவனின் வசனம் எல்லாம் கூடமிடப்பட்டது, அவரை அண்டிக் கொள்ளும் யாவருக்கும் அவரே கேடகமா. அவரை அண்டிக் கொள்ளும் யாவருக்கும் அவரே கேடகமா. யெகோவா தேவன் நம்மோடு இருக்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. யெகோவா தேவன் நம்மோடு இருக்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, ஜெபத்தை கேட்கின்றவர். உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் ஜெபத்தை கேட்கிறவர். தேவனின் வசனம் எல்லாம் கூடமிடப்பட்டது, அவரை அண்டிக் கொள்ளும் யாவருக்கும் அவரே கேடகமா. அவரை அண்டிக் கொள்ளும் யாவருக்கும் அவரே கேடகமா. ஆமென் ராஜா. உண்மை அண்டிக் கொள்கிற உன்னுடைய பாதுகாப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான் என்று சொல்லியிருக்கீங்க. பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான் என்று சொல்லியிருக்கீங்க. அப்படியாக இந்த நாளை ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறான். உண்மை அறியாத உண்மை அறிந்து கொள்ளும்படியாக வழிவாசலை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிப்போம், தேசத்துக்காக ஜெபிப்போம். பஞ்சம் பட்டயம் கொள்ளை நோய் துஷ்டம் இருக்க தேசத்துல வரக்கூடாது தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஐயா, பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே, கிருபையை தாங்க. சேஷமா ஆண்டவரே 10th +2 எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண் கொடுத்து பிள்ளைகளை சாட்சியா நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒரு பிள்ளைகள்கிட்ட ஃபெயில் ஆகக்கூடாதப்பா, எல்லாம் நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. இப்போது ஆண்டவரே அப்பா சோத்திர எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜன விரோதம் எழும்பாதபடி ஒருவருக்கு ஒரு ஊக்கமாய் அன்பு கூறும்படியாக தேவன் அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா.
நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்கிறவரை உம்மை துதிக்கிறோம். எதிராக எழும்புகிற தீய சக்தி இயேசுவை நாமத்தான் நிர்மூலமாக்கி போடுகிறோம். எல்லா பாவ தோஷங்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சோத்திரம் 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 ஆண்டவரே. படியாத இந்த வார்த்தை கூட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் கூட ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை அறியும்படியாக எல்லா வழிவாசலும் திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் உங்களுடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய சிந்தையை கொடுங்க ஐயா. உங்களுடைய திட்டத்தை கொடுங்க. நீர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே. யெகோவா தேவனை குறித்து நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். யெகோவா தேவன் திருத்துவ தேவனாக இருக்கிறார். இது என்னன்னாக்கா, கிறிஸ்துவம் என்பது கண்மலை மேல் கட்டப்பட்ட ஒரு அஸ்திவாரம் போடப்பட்டதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் பவுல் எழுதும்போது 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் கிறிஸ்துவே அஸ்திவாரம் என்பதை அங்கு வெளிப்படுத்துகிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, போடப்பட்டிருக்கும் அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல், அல்லேலூயா, போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திவாரத்தை போட ஒரு நாளும் கூடாது. எந்த மனுஷனாலும் கிறிஸ்துவத்தை கட்டி எழுப்பணும்னா அது ஃபவுண்டேஷன் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ஒரு அல்ல சொல்லுங்களா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்துவமே கிடையாது. இயேசு அப்படின்னாலே யார் தான்? ரட்சகர். கிறிஸ்துனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கிரேக்க மொழி. எபிரேய மொழியில் அதுக்கு என்னன்னா மேசியா. தமிழில் என்ன அர்த்தம்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நல்லா தெரிஞ்சுங்க, இங்கே என்ன விஷயம்னா ஏலோஹிம் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தை எப்படிப்பட்டதுனாக்கா, ஒருமையிலையும் அதை பேச முடியும், பன்மையிலையும் அதை குறித்து பேச முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு வருவோம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன ஆயிடுறார்? ஒருமையில் ஏகவா தேவனாக மாறுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரான பாரங்களை சுமக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன காரணம்னா, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிங்கிறாரு? வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தை தான் நமக்கு அஸ்திவாரம். அந்த வசனம் தான் சொல்லுது, போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல்னா வார்த்தையே அல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை ஒருவராலும் போட முடியாது அப்படின்னு அவங்க வேதம் சொல்லுகிறது. அப்போது என்ன நிறைய பேர் கேட்பாங்க, சபைக்கு போகணுன்றீங்களேயா? நான் தூரமாக போயிட்ட பிறகு அங்கே நிறைய சபை இருக்குது, எந்த சபைக்கு நான் போகணும்னு தெரியலன்னுவாங்க. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்நிய பாஷை பேசுகிற சபைக்கு போயிடுங்கன்னு ஈஸியாக சொல்லி முடிச்சிடுவேன். ஏன்னா நிறையா இருக்குது இதில், என்னென்னமோ அமைப்பு இருக்குது. ஒன்லி ஜீசஸ்ஸு, ஏகவா விட்னஸ்ஸு, அப்புறம் என்னது பென்டிகாஸ்ட்டு, அப்புறம் ரூத்ரன்னு அப்படி நிறைய இருக்குது. அப்போ எதுன்னு தெரியலைங்க, எல்லாமே சபை மாதிரி தான் இருக்குது, எல்லாரும் பைபிள் தான் எடுத்துன்னு போகிறாங்க. அப்போ நான் எதுக்கு போகிறது எனக்கு சரியா தெரியும். நான் சொல்லுவேன், பாருங்க எந்த சபைக்கு வேணால் உள்ளே போங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்களான்னு பாருங்கள், பேசுனா அந்த சபையில் போய் ஐக்கியமாயிடுங்கன்னுவேன். ஏன்னா பரிசுத்தாவி இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிதாவினிடத்தில் போகிறபடினால் உங்களுக்கு தேற்றலும் ஆகிய பரிசுத்தாவி நான் அனுப்புகிறேன். அவர் தான் நமக்குள்ளே இன்னைக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்நிய பாஷை பேசணும். ஒரு கிறிஸ்துவ அந்நிய பாஷை பேசலைனாக்கா அது கிறிஸ்துவே கிடையாது. ஏன்னா வேத புஸ்தகம் அப்படி தான் சொல்லித்தருது நமக்கு. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அது 28வது அதிகாரம். இது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அது தெரியாதவர்களுக்கு நான் திரும்ப வாசிக்கிறேன், கேளுங்க. அல்லேலூயா. பரியாச உதடுகளினாலும், பார்த்தீங்களா, பரியாச உதடு அப்படின்னு என்ன? அந்நிய பாஷை பேசும்போது என்னப்பா பைத்தியம் மாதிரி பேசுகிறாங்க, பாபான்றாங்களேன்றோம். ஆமாம், அது அப்படி தான் சொல்லுது வசனமே. பாருங்க, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினால் இந்த ஜனத்தோட பேசுவார். ஏசப்பா நம்மகிட்ட எது மூலியம் பேசுவாராம்? அந்நிய பாஷையில் தான் பேசுவாராம். அதை சொல்லிட்டு இதுவே எது இந்த பரிசுத்த ஆவினால பேச வைக்கிற பாருங்க, அந்நிய பாஷையில் அபிஷேகத்தில் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற பாருங்க, இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பார்கள். ஒருத்தவன் சோர்ந்து போய் வாழ்க்கையில் என்ன செய்தில்லை, என்னை வாழவே முடியல, நான் செத்து போலான்னு இருக்கிறேன்,
நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான்னா, அப்படிப்பட்டவனை நீங்கள் முட்டி போட வச்சு உங்கள் கரங்களை வச்சு ஜெபிக்கும் போது அந்நிய பாஷா அபிஷேகம் பெற்றுக்கணும்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் அவனை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. பலன் ஆயிடுவோம். பரிசுத்தாகும் இடத்துல வரும்போது நீ பலனடைந்து அப்படின்றார். அதான் இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அதெல்லாம் நான் பேச மாட்டேன் அடம் முடிக்கிறாங்க. நிறைய பேர், நிறையா ஊழியக்காரெலாம், பெரிய பெரிய ஊழியக்காரெலாம் இருக்கிறாங்க. ஆனால் வாயிலிருந்து என்ன வராது? அந்நிய பாஷையே வராது. நெருப்புங்க நரம்புங்க நரம்புங்க நரம்புங்கன்னுவாங்க. அவையில் நரம்புங்க நரம்பு, ஆனால் அவங்க வாயிலேருந்து என்ன வராது? அந்நிய பாஷை வராது. ஆனால் நரம்புகளும் அந்நிய பாஷை பேசுவாங்க. அது என்ன காரணம் என்ன தெரியுங்களா? அந்த கூட்டத்துக்கு போனவங்களாம் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு திருத்துவ சபையிலேருந்து போகிறவங்க அந்த கூட்டத்தில் போய் உட்காந்துருவாங்க. நல்ல தெரியுங்களா? இவங்க இவங்க நரம்ப மாட்டாங்க, அடிச்சு அவங்க நரம்புவாங்க. காரணம் என்னென்னா, இவங்க வாயிலேருந்து என்ன வராது? அந்நிய பாஷை வராது. அந்நிய பாஷை வரணும், பேசணும். நீ நிறவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் சொல்லியிருந்தேன் அந்நிய பாஷையை பற்றி. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்ன நிரப்புனா இருப்பாருங்க, என் வாயிலேருந்து ஒரு அந்நிய பாஷையில் என்னால் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்த முடியல. நானே பயந்துட்டேன், என்ன நடந்தது தெரியலையே எனக்குள்ள. இப்படி பேசுகிறமே, அதை கண்ட்ரோல் பண்ணி என்னால் என்ன செய்ய முடியல, நிறுத்த முடியல. அப்படி பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் தெரிஞ்சது அந்நிய பாஷைனா என்ன வரும். அது அல்லேலூயா. அந்த அந்நிய பாஷை பேசும்போது தான் நீங்கள் கிறிஸ்துவத்துக்குள்ளே உண்மையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவருக்கு என்ன இருந்தது? அந்த பரிசுத்தாவே இருந்தது. அவர் பேர் என்னது? இயேசு. அவ்வளோதான். இயேசுனா யார்? ரட்சகர். இம்மானுவேல். இம்மானுவேல்னா இயேசு நம்மோடு இருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் எப்போ இயேசு கிறிஸ்துவாய் மாறுகிறார் என்று சொன்னால், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான். யோவானால் ஞானஸ்நானம் யோர்தான் நதியில் வாங்கின பிறகுதான் புறா வடிவில் அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போதான் அவர் என்னவா மாறுறாரு? கிறிஸ்துவாய் மாறுகிறார். கிறிஸ்துனா கிரேக்க மொழி, அல்லேலூயா. எபிரேய மொழியில் அதுக்கு மெஸ்ஸியா, தமிழில் அதுக்கு என்ன அர்த்தம்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதாவது கிறிஸ்து. இயேசுன்றதே கிறிஸ்துவ எப்போ மாறுறாருன்னா, அந்த ஏறக்குறைய அந்த 30 வயசுல அவர் ஞானஸ்தானம் வாங்குறாரு பாருங்க. ஆனால் தான் யோவானே சொல்றாரு, என்னப்பா உங்ககிட்ட நான் ஞானஸ்தானம் வாங்க இருக்க, நீங்க எங்கிட்ட இல்லை, இந்த வேலையில் இந்த நீதியை நிறைவேற்ற வேண்டியது ஏற்றதா இருக்கிறது. அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி என்ன நினைச்சுன்னா, இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஏன்னா என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த ஞானஸ்தானம் வாங்குறா இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் மாம்சத்துல முழுக்க முழுக்க மாம்சத்துல நீங்க தேவனா இருக்கிறார். தேவன் தான், இயேசு கிறிஸ்து தேவன் தான். ஆனாலும் அவர் மாம்சத்துல வெளிப்பட்டார் முழுக்க முழுக்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா, அவர் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிற கண்ணீர் வந்திருக்குது அவருக்கு. அல்லேலூயா. அது வசனம் இருக்குது, நீங்க லூக்கா புத்தகத்தில் 19 வரும். அதுக்கடுத்து அது அவருக்கு மேல வேர்வை சிந்திச்சான். நமக்கு எப்படி வேர்வை வருதோ அதே மாதிரி வேர்வை அது லூக்கா 22 வரும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் களி கூர்ந்தார், ஒரே சந்தோஷம். இந்த மறைப்பொருள் எனக்கு வெளிப்படுத்தினீரேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாராம்? களி கூர்ந்தார். இயேசப்பா மாம்சத்தில் இருந்ததுனால, இந்த மாம்சத்தில் இருக்கும்போது எனக்கு இந்த வெளிப்பாடை கொடுத்தீங்களே, நீங்க யாருன்னு அறிகிற அறிவை கொடுத்தீங்களேன்னு சொல்லி அவர் களி கூர்ந்தார்னா மிகுதியா. அவருக்கு பெற்றோர்கள் அவர் என்ன பண்ணாராம்? கீழ்ப்படிந்து நடந்தார். ஒரு மாம்சத்தில் எப்படி ஒரு மனுஷன் தாய் தகப்பன் கீழ்ப்படின்னு அவர் சொன்னாரோ, அதே போல இயேசப்பா என்ன பண்ணியிருக்காரு? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறார். அதுக்கப்புறம் வளர்ந்தார். அல்லேலூயா. அவருக்கும் வளர்த்தி இருந்தது. அப்படி நேராக இயேசுவை பெருசாக வந்தல்ல, 30 வயசு மாதிரி அவரும் தாயின் கர்ப்பத்தில் கர்ப்பம் தரித்து அதற்கு அடுத்து அவர் பிறந்து அவர் வளர்க்கப்பட்டார். ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் அல்லேலூயா மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்போ ஆவி வளர்த்தியில கூட அவர் வளர்ந்துருக்கிறார். நம்மள மாதிரியே அவர் எத்தனை அடி இருந்தால் நமக்கு தெரியாது. சாதாரணமாக 5.5 அதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு ஹைட்டு. அல்லேலூயா. மேக்ஸிமம் போனால் ஒரு 6 ஃபீட்ன்றது அது ரொம்ப. அல்லேலூயா. அப்படி நம்மளை எப்படி நம்ம வளர்றோமோ அதே போல் அவரும் என்ன பண்ணியிருக்காரு? வளர்ந்துருக்கிறார். மாம்சத்தில் வளர்ந்துருக்கிறார். டப்புன்னு கீழே விழுந்தில்லை, மேலேருந்து. அல்லேலூயா. அப்போ அவர் வம்சத்தில் வெளிப்பட்டார். அதுக்கப்புறம் அவரும் என்ன பண்ணார்? திருமுழுக்க ஞானஸ்தானம் வாங்கினார். அல்லேலூயா. அவருக்கு மனித சரீரம் இருந்ததுனால தான் அவருக்குள்ள ஆத்மா இருந்துச்சு. அவருக்குள்ள என்ன இருந்தது? ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருந்துச்சு. அவர் ஆத்மாவில் அவர் இருந்தாராம். வேதம் சொல்கிறது,
அல்லேலூயா. மத்திய 26:38 நினைக்கிறேன். ஆமாம், மத்திய 26 ஒரு வசனம் இருக்குது. 38வது வசனத்தில், அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்றார். கொஞ்சம் தூரம் போய் ஜெபம் பண்ணுங்கன்னு செய்ய, என்ன ஆத்மா எப்படிக்குது? மரண வேதனை இருக்குது. ரத்த வேர்வை விட்டாரோ கெட்செமனே தோட்டத்தில். அவருக்குள்ள ஒரு மனுஷன் இருந்து என்ன பண்ணியிருக்காரு? கவலைப்பட்டிருக்காரு. பாடுகளெல்லாம் நினச்சி தியானித்து அவர் அழுதுருக்கிறார். ஒரு அல்ல சொல்லிங்களா, அவருக்கு பசி இருந்தது, தாகம் இருந்தது, व्यसனமாக இருந்தாராம், அவருக்கு கோபம் இருந்தது, அவருக்கு இளைப்பாறுதல் அடைஞ்சிருக்காரு. இப்படி நிறைய இருக்குது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. வசனம் இருக்குது, எல்லாம் வசன குறிப்போடு வச்சுருக்கேன். அல்லேலூயா. ஆக மொத்தத்தில் அவர் திருத்துவ தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் உறுதியாக நம்ப வேணும். அவருக்குள்ள ஆவி இருந்துச்சு, ஆத்மா இருந்தது, சரீரமும் இருந்தது. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஆவி என்ன செஞ்சாராம்? தேவனிடத்தில் ஒப்புவித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, கிருபையும் இரக்கமுள்ள அநாதி தேவனே, உம்மை குறித்து எல்லாம் திட்டமாக நாங்கள் அறியணும். நீ யெகோவா தேவன். ஏசப்பா யெகோவா தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஓ ராக்காலாராபா ஷீலாராபா திராபா. ஆண்டவரே, பிதாவினிடத்தில் போகணும்னா உண்மை அல்லாமல், வார்த்தை இல்லாமல் பிதாவினிடத்தில் போக முடியாது என்பதை நாங்கள் அறியணும். வார்த்தையான தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிற, இரவும் பகலும் வேதத்தை குறித்து பிரியமாக இருந்து தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். ஒவ்வொரு வேதத்தில் ஆழமாய் ஆண்டவரே அதை இருதயத்தில் பதிய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன்படி நடக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியின் ஒத்தாசுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.